ஸோ இந்த வெயிட் கெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எல்லாரும் எய்தர் ஒரு ஃபுல் பாடியே அவங்களுக்கு வெயிட் போட்ட மாரி இருக்கும். சில பேருக்கு வந்து பர்ட்டிகுலர் இடத்துல மட்டும் வெயிட் போடும். இப்ப கையிலயோ, இல்ல தொப்பை போடுறதா இருக்கட்டும். அண்ட் இந்த மாரி பர்ட்டிகுலர் இடத்துல மட்டும் உங்களுக்கு வெயிட் போடுதுல்ல. அதுக்கும் இதுக்கும் என்ன மேம் வித்தியாசம்? இது எதனால நடக்குது ஆக்சுவலி? ரொம்ப நேரம் உட்காந்துட்டே ஒர்க் பண்றாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு பார்த்தோம்னா, பர்ட்டிகுலரா இந்தந்த பார்ட்ல வெயிட் போடுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தொப்பை வருது அப்படின்னு சொன்னா, உட்காந்துட்டே இருக்கிறது ஒரு ரீசனா இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இந்த தொடை சைட்ல ஸோ இந்த இடத்துல தைஸ்லலாம் வந்து பார்த்தோம்னா, அதிகமா வெயிட் அதுவும் லேடீஸ்க்கு ஸோ இந்த மாதிரி நம்ம போஸ்டர் அடிக்கடி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கேத்த மாரி நம்ம ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும். ஸோ இந்த ஒர்க் அவுட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, எத வச்சு நம்ம அந்த ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்றோம்னா, ஜிம்முக்கு தான் எல்லாரும் போகணுமா? அப்படி கிடையாது. ஸோ நம்ம வீட்லயே சிம்பிளா எக்ஸர்சைஸ் பண்ணிக்கலாம். யோகா பெஸ்ட். அதுவும் லேடீஸ்க்கு. ஸோ அது வந்து லாங் ரன்ல வந்து அத நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்க முடியும். ஏன்னா, இன்னைக்கு வெயிட் லாஸ் எடுத்துக்கிட்டாலே எல்லாருமே வந்து ஜிம்முக்கு போறது தான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வைக்கிறாங்க. வெயிட் ஏறிடுச்சு நான் ஜிம்முக்கு போப்போறேன் அப்டின்ட்டு. ஸோ வெயிட் லாஸ் தாண்டி அதர் ஆல்டர்னேட்டிவ்னா எஸ்பெஷலி ஃபார் வுமன் யோகா அப்டின்ற யோகா ஒரு ஆப்ஷன் ரொம்ப இருக்கு. பெஸ்ட். நமக்கு சைட் எஃபெக்ட் லைஃப் லாங் நம்ம வந்து அந்த வெயிட் மெயின்டெயின் பண்றதுக்கு யோகா பெஸ்ட்டா இருக்கும்.